ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் காமிச்ச முட்டா பீஸு ஆனால் கொஞ்சம் முரட்டு பீஸு அப்படிங்கிற டயலாக்கு பொருத்தமான நிலா அரக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தமிழ் டப்பிங்கில் வர நிலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகிருந்தாலுமே சீரீஸில் வந்து இவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகி. ஸோ இந்த நேமுக்கான ஜாப்பனீஸ் அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்டோன் லயன் அப்படின்னு அர்த்தமா. ஆனால் இவர் மேக்ஸிமம் பார்க்க பார்த்தீங்கன்னா காளை மாடு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஆனால் ஏன் இப்படி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விண்ணரக்கனுக்கும் ஆச்சு. விண்ணரக்கனோட நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஸ்மால் லிசர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு மேக்ஸிமம் பார்க்க பார்த்தீங்கன்னா வவ்வால் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் லயன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டோன் புல்லுக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ ஸோ பார்த்திங்கன்னா அது வச்சுருக்கலாம். இவரோட டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவரோட உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல மஸ்குலர் பாடி, அதாவது ஜிம் பாடி மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை வந்து காளமாட்டோட தலையை வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இவர் பயங்கரமான ஆளாக இருப்பாரோ, பயங்கரமாக சண்டை போடுவாரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இவர்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல எலமெண்டல் பவர் இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபிட்டான உடம்பு பார்த்திங்கன்னா ஜிம் பாடி மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா இவரோட பவரை பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா இவரோட ஃபைட்டில் பார்த்திங்கன்னா இவர் பெருசாக பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு ஸ்லோ மூவிங் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா மலை அறிக்கையோட சேராதா அப்படின்னா கேட்குறாங்களா? சரி, இவரோட போர்ட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பெயினில் உள்ள பம்ப்ளோனா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான். ஆனால் நிலா அரக்கன் வந்து உலகத்தோட எந்த பார்ட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக மென்ஷன் பண்ணலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சில அரக்கர்களோட போர்ட்டல் பார்த்திங்கன்னா அவங்க ரூல் பண்ண பிளேஸ்க்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகி இருந்திருக்குது ஒரு சில அரக்கர்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவரோட போர்ட்டல் பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. மேபி பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்பெயின், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், போர்ச்சுகல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூரோப்பியன் பார்ட்டை பார்த்திங்கன்னா மேபி பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் கிடையாது. அதுவும் நிலா அரக்கன் ரிலீஸ் ஆகி அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா மேபி பார்த்திங்கன்னா அவரோட ராஜ்யம் பார்த்திங்கன்னா தரைக்கு அடியில் கூட இருந்திருக்கலாம், அண்டர் எர்த் சிட்டி மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட இவர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபார்ம் பண்ணி தரைக்கு அடியில் கூட பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் சரியாக தெரியல. அடுத்து இவருக்கு பிடிக்காத விஷயம் அதே டைமில் வந்து இவரோட பெரிய வீக்னஸ் அப்படின்னா அது பூக்கள் தான். ஸோ அது என்ன பூவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த பூவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இவருக்கு வீக்னஸ் தான். ஸோ இந்த பூவை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலா அரக்கனை பார்த்திங்கன்னா மறுபடியும் நெதர்வெல் அடைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலா அரக்கனோட இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னா ஆர்மர் ஆஃப் இம்மோர்டல்ஸ். ஸோ இவர் ரிலீஸ் ஆகிற எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி பார்த்திங்கன்னா இம்மோர்டலோட ஒரு ஆர்மரை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஜாக்கி பார்த்திங்கன்னா நிலா அரக்கனோட ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆர்மர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம காலமந்திரக்கல் என்ன வேலை செய்யுமோ கிட்டத்தட்ட அதே வேலையை தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மரும் செய்யுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காலமந்திரக்கல்லுமே இவரோட வீக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆர்மரை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 8 இம்மோர்டல்ஸில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம நிலா அரக்கனை அடைக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இவரை வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா முட்டா பீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இவருக்கு பார்த்திங்கன்னா மற்ற 8 அரக்கர்களை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு தான் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் லெவல் கம்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் கோவம் பார்த்திங்கன்னா அதிகமாக வருமா. ஆனால் கோவத்துக்கு தகுந்த செயல் தான் பார்த்திங்கன்னா இருக்காது. என்ன தான் நம்ம நிலா அரக்கன் வந்து நல்லா ஃபிட்டாக மஸ்குலர் பாடியோடு இருந்தாலுமே அதுக்கு தகுந்த ஃபைட்டிங் எபிலிட்டி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கிடையாது. அதே டைம் பார்த்திங்கன்னா எஜிலிட்டியுமே கிடையாது. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கியே பார்த்திங்கன்னா அந்த ஆர்மரை போட்டுக்கிட்டு நம்ம நிலா அரக்கனுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டஃப் கொடுத்துருப்பாரு. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா எர்த்துக்கான எலமெண்டல் பவர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவரால் கற்கள், பாறை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா டெலகைனட்டிக்காக பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா எர்த் மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மற்ற அரக்கர்கள்கிட்ட இருக்கிற மாதிரி காமனான மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்கிட்டே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிலா அரக்கனை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரீஸ்லேருந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.